guys, welcome back. இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம ரெகுலரா கேட்குற அதே பேர் தான். ஆனா ஒவ்வொரு ஸ்டாக்கும் கம்ப்ளீட்டா வேற ஸ்டோரி இப்ப நடக்குது. ஒன்னு லாஸ்ட் 1 இயர்ல ஆல்மோஸ்ட் 75% ரிட்டர்ன் கொடுத்த பவர் ஸ்டாக். இன்னொன்னு சேஃபஸ்ட் எஃப்எம்சிஜின்னு சொல்ற ஸ்டாக். ஆனா இப்போ 52 வீக் லோல ட்ரேட் ஆகுது. மூணாவது ஆளுங்க கண்டுக்காம விட்ட ஒரு பிஎஸ்யூ ஆயில் கம்பெனி. அதோட ப்ராஃபிட் 112% இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் போனஸா நம்ம சென்னை டி நகர்ல இருந்து வந்த ஒரு கோல்ட் ஜுவல்லரி கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க ஐபிஓ மூலியமா. அதானி பவர், ஐடிசி, ஓஎன்ஜிசி அண்ட் லலிதா ஜுவல்லரி மார்ட் ஐபிஓ. இந்த 4 ஸ்டாக்ஸையும் இன்னைக்கு டீப் டைவ் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அதானி பவரை பார்க்கலாம். 2 வருஷம் முன்னாடி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்ப இந்த குரூப்பை யாரும் தொடமாட்டாங்கன்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனா இப்ப சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. ஆகஸ்ட் 18, 2026 நிலவரப்படி ஸ்டாக் 205 to 210 ரூபி ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் ஹை 254 rupees, லோ 110 to 117 ரூபி ரேஞ்ச்ல இருந்தது. அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல ஹோல்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 70 to 77% ரிட்டர்ன் வந்திருக்கு. மார்க்கெட் கேப்பை பார்த்தா ஆல்மோஸ்ட் 4 lakh crore rupees. சமீபத்துல இன்ஃபோசிஸ கூட ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னு நியூஸ் வந்துச்சு. பிசினஸ் பார்க்கலாம். அதானி பவர் இந்தியால லார்ஜஸ்ட் பிரைவேட் தெர்மல் பவர் ப்ரொடியூசர். 17,500 மெகாவாட்டுக்கும் மேல கெபாசிட்டி. 2030க்குள்ள 30,670 மெகாவாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் வச்சிருக்காங்க. As India's only private sector player with a proven HVDC capability, at Adani Power, we are implementing India's largest ever private sector power capex program of over rupees 2 lakh crore with a target of reaching 45 gigawatt of capacity over the next 5 years. லேட்டஸ்ட் Q1 financial year 27 ரிசல்ட்ஸ் பார்த்தா ரெவென்யூ 32% இயர் ஓவர் இயர் ஏறி ஆல்மோஸ்ட் 19,000 crore ஆயிடுச்சு. எப்டா ஹையஸ்ட் எவர் லெவல்ல 8,300 crore rupees. நெட் ப்ராஃபிட் 47% வரைக்கும் ஏறி 4,800 crore rupees இருக்கு. பிளான்ட் லோட் ஃபேக்டர் மீனிங் எவ்வளோ எஃபிஷியன்டா பிளான்ட்ஸ் ரன் ஆகுதுன்னு பாக்குற மெஷர் 67%ல இருந்து 78%க்கு போயிடுச்சு. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் 30% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ சாலிட் ஆபரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். போர்ட் லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவ். 15,000 crore rupees raise பண்ண QIP அப்ரூவ் பண்ணிருக்காங்க. borrowing லிமிட்டை 75,000 crore இருந்து 1 lakh crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் மோட் ஃபுல் ஸ்விங்ல இருக்குன்னு அர்த்தம். அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா 9 அனலிஸ்ட் மெஜாரிட்டி ஸ்ட்ராங் பை. ஆவரேஜ் டார்கெட் 252 ரூபி ரேஞ்ச்ல இருக்கு. கரண்ட் பிரைஸ்ல இருந்து 22% அப்சைட் போட்டு காமிக்கிறாங்க. ஆனா எல்லாமே ரோசி இல்ல. PE ரேஷியோ 27 ரேஞ்ச். பவர் ஸ்டாக் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தா இது சீப் இல்ல. வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்கு. கோல் டிபெண்டன்சி இந்தியா 2030க்குள்ள 500 ஜிகாவாட்ஸ் நான் ஃபாசில் பவர் கெபாசிட்டி டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த எனர்ஜி டிரான்சிஷன் லாங் டேர்ம்ல தெர்மல் பவர் கம்பெனிஸ்க்கு இம்பாக்ட கொடுக்கலாம். டெட் லெவல்ஸ் கூட ஹையா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் மாறினா கண்டிப்பா பிரஷர் வரும். ஸோ இமீடியட் ட்ரிகர் QIP எக்ஸிகியூஷன், நியூ PPAs, நியூக்ளியர் பிளஸ் தெர்மல் கெபாசிட்டி அடிஷன்ஸ், ரிஸ்க் ஹை வேல்யூவேஷன் பிளஸ் லெவரேஜ். செகண்ட் ஸ்டோரி ஐடிசி. சிகரெட்ஸ் மார்க்கெட் லீடர், ஹோட்டல்ஸ், FMCG, பேப்பர் போர்ட்ஸ், அக்ரி பிசினஸ், ஃபுல் டைவர்சிஃபைட் காங்க்ளமெரேட். ஒரு காலத்துல சேஃபஸ்ட் லார்ஜ் கேப்னு சொல்ற ஸ்டாக் இப்போ செம அடி வாங்கியிருக்கு. ஆகஸ்ட் 17, 2026 அன்னைக்கு ஐடிசி 273.05 ரூபில ஃப்ரெஷ் 52 வீக் லோ ஹிட் பண்ணுச்சு. கரண்ட் பிரைஸ் 272 to 278 ரூபி ரேஞ்ச்ல இருக்கு. 52 வீக் ஹை 427 ரூபீஸா இருந்தது. அப்படின்னா டாப்ல இருந்து ஆல்மோஸ்ட் 35% ஃபால். இந்த கேலண்டர் இயர் 2026ல மட்டும் ஐடிசி 25 to 33% டவுன். ஆனா சென்செக்ஸ் வெறும் 9 to 13% தான் டவுன் ஆயிருக்கு. ஸோ மேசிவ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். ரீசன் என்னன்னா Q1 financial year 27 ரிசல்ட்ஸ் ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் 27% இயர் ஓவர் இயர் ஃபால் ஆகி 3,579 crore rupeesக்கு வந்திருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 4,911 crore rupeesா இருந்தது. மேனேஜ்மெண்ட் சொல்ற ரீசன்ஸ் என்ன? வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட்ல க்ரூட் ஆயில் பிரைசஸ் சடனா வாலடைல் ஆயிடுச்சு. அது பேக்கேஜிங் அண்ட் பாம் ஆயில் மாதிரி க்ரூட் லிங்க்ட் இன்புட்ஸை எக்ஸ்பென்சிவ் ஆக்கிடுச்சு. அதுக்கு மேல சிகரெட் செக்மெண்ட்ல டாக்ஸ் ஹைக்ஸ், இல்லீகல் சிகரெட் காம்படிஷன் எல்லாம் சேர்ந்து மார்ஜின் பிரஷர் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. What is the outlook as far as volume growth is concerned, and how much have you been able to absorb? How much have you been able to pass on? So let me start by saying that, yeah, you're right. I mean, the tax increase is quite severe. And what we have seen is that every time the tax increases, it only gives a fillip to illicit. And that's not just Indian experience, it's global experience. FIIs, meaning foreign investors stake 40.5% இருந்து 34.2%க்கு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க.
2 இயர்ஸ்ல. இது ஒரு காஷன் சிக்னல். ஆனா டிஐஐஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டிப்ப பை பண்றாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். ஆகஸ்ட் 1, 2026 அன்னைக்கு செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பரை ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் கிட்ட இருந்து ஐடிசி அக்வயர் பண்ணிருக்காங்க. பேப்பர் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. பி ரேஷியோ இப்ப 17 ரேஞ்ச்ல இருக்கு. ஐடிசி ஸ்டாண்டர்டுக்கு இது சீப் தான். யூசுவலி 22 to 25 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகும். டிவிடெண்ட் ஈல்ட் ஆல்மோஸ்ட் 5%. இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது அட்ராக்டிவான ஸ்டாக். அனலிஸ்ட் கான்சென்சஸ் 33 அனலிஸ்ட் கவர் பண்றாங்க. மெஜாரிட்டி பை ஆர் அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவரேஜ் டார்கெட் 327 rupees, 21% அப்சைட் கரண்ட் லெவல்ஸ்ல இருந்து. ஸ்டோரி என்னன்னா ஷார்ட் டேர்ம் பெயின் கண்டிப்பா இருக்கு. டாக்ஸ் ஷாக், க்ரூட் ஆயில் காஸ்ட் பிரஷர்னால. ஆனா அனலிஸ்ட் ஃபீல் பண்றாங்க டாக்ஸ் ஷாக்கோட வர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும்னு. ரிஸ்க்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? மான்சூன் டெபிசிட் அக்ரி பிசினஸ் அஃபெக்ட் பண்ணலாம். எஃப்எம்சிஜி மார்ஜின் பிரஷர் கண்டினியூ ஆகலாம். ட்ரிகர் அக்டோபர்ல வர Q2 ரிசல்ட்ஸ் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். சிகரெட் வால்யூம் ரெக்கவரி சிக்னல் காட்டுதான்னு பார்க்கணும். தேர்ட் ஸ்டோரி ONGC. இந்தியாவோட மகாரத்னா ஸ்டேட்டஸ் கொண்ட லீடிங் PSU கம்பெனி. இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூசர். கிளாமரஸ் ஸ்டாக் இல்ல, ஆனா இந்தியா எனர்ஜி செக்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி. கிளாமரஸ் ஸ்டாக் இல்ல, ஆனா நம்பர்ஸ் பார்க்கலாம். கரண்ட் பிரைஸ் 239 to 242 ரூபி ரேஞ்ச். ஆகஸ்ட் 18, 2026 நிலவரப்படி 52 வீக் ஹை 307.5 rupees. லோ 227.65 rupee. 1 year ரிட்டர்ன் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபிளாட் 0.5 to 1% ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 6 monthsல ஆல்மோஸ்ட் 12% டவுன் போயிருக்கு. ஸோ ரீசென்ட்லி ஸ்டாக் மந்தமா இருந்திருக்கு. Q1 financial year 27 ரிசல்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் ஸ்ட்ராங்கா ஏறி இருக்கு. நியூ ஆஃப்ஷோர் வெல்ஸ் கேஸ் வால்யூம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிரைவ் பண்ணிருக்கு. நியூ வெல் கேஸ் டோட்டல் வால்யூம்ல 19% தான். ஆனா கேஸ் டோட்டல் ரெவன்யூல 38% கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கு. அவங்களோட சப்சிடரி HPCL லாசஸ்னால கொஞ்சம் ப்ராஃபிட்ஸை குறைச்சாலும் ஸ்டாண்ட் அலோன் பிசினஸ் ரியல் ஸ்ட்ரென்த் காமிச்சிருக்கு. பிக் ட்ரிகர் என்னன்னா ONGCயும் BPயும் வெஸ்டர்ன் ஆஃப்ஷோர் பேசினுக்கு நியூ டெக்னிக்கல் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அது ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கம்பெனி $3.5 to $4 billion கேபெக்ஸ் கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக. சமுத்திர மந்தன் ப்ரோக்ராமுக்கு கீழே KG பேசின் இன்டர்வென்ஷன்ஸ், டீப் வாட்டர் வெல்ஸ், ப்ரொடக்ஷன் ரேம்ப் அப் பைப்லைன்ல இருக்கு. Prime Minister's vision, and rather I would say even for that matter the directive, very recently he has announced deep water mission, deep water exploration mission, the Samudra Manthan. Why he has done so? Maybe because India very recently has opened up a very big area for exploration which otherwise was not available for the E&P companies. We are the national oil company of the country and the biggest national oil company. ONGC is the only company which is having so much of experience in offshore in India. So the responsibility goes high. P ratio just 7.6 to 8.8. Market average பார்த்தா extremely cheap. Dividend yield 4.5 to 5.6%. Niftyல best dividend payersல ஒன்னு. Market cap around 3 lakh crore rupees. Analyst consensus 30 analyst இந்த ஸ்டாக்கை கவர் பண்றாங்க. மெஜாரிட்டி பை ஆர் அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் 294 to 314 rupees. 15 to 22% அப்சைடு. ரிஸ்க் என்னன்னா ONGC பிசினஸ் ஃபுல்லி குளோபல் க்ரூட் ஆயில் பிரைஸஸ் சார்ந்திருக்கு. பிரெண்ட் க்ரூட் $5 per barrel மூவ் ஆச்சுன்னா ONGC PATல ஆல்மோஸ்ட் 3,500 to 4,000 crore rupees ஸ்விங் வரும். ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க் என்னன்னா மும்பை ஹை மாதிரி மெச்சூர் ஃபீல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் டிக்ளைன் ஆகுது. அதை ரீப்ளேஸ் பண்ண ஒரு சிங்கிள் நியூ ஃபீல்டு கூட இல்ல. கவர்மெண்ட் சில நேரம் ONGCயை சப்சிடி பர்டன் அப்சர்வ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணலாம். பாலிசி ரிஸ்க் ஆல்வேஸ் இருக்கு. ஸோ இது வேல்யூ பிளஸ் டிவிடெண்ட் பிளே. ஹை growth மொமெண்டம் ஸ்டாக் கிடையாது. ஃபோர்த் ஸ்டோரி நம்ம தமிழ் ரூட்ஸோட ஸ்டோரி. கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. லலிதா ஜுவல்லரி மார்ட் 1985ல சென்னை டி நகர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஓபன் பண்ணின கம்பெனி. இப்ப IPO மூலியமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க. IPO சப்ஸ்கிரிப்ஷன் ஆகஸ்ட் 19, 2026 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபைனலா ஓவரால் இஷ்யூ அப்ராக்சிமேட்லி 63 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. லிஸ்டிங் டேட் டென்டேட்டிவ்லி ஆகஸ்ட் 24, 2026. NSE and BSE ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே. பிரைஸ் பேண்ட் 190 to 201 rupee per share. லாட் சைஸ் 74 shares. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பர் பேண்ட்ல ஆல்மோஸ்ட் 14,874 rupees. டோட்டல் இஷ்யூ சைஸ் 1,700 rupee crore. அதுல 1,200 crore rupee ஃப்ரெஷ் இஷ்யூ, 500 crore rupee ஆஃபர் ஃபார் சேல். கிரே மார்க்கெட் பிரீமியம் அதாவது GMP இப்ப 30 to 34 rupee ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது. அதை ஆட் பண்ணி பார்த்தா மார்க்கெட் எதிர்பார்க்கிற லிஸ்டிங் படி பார்த்தா விலை 231ல இருந்து 235 rupees இருக்கலாம். இது கிட்டத்தட்ட 15% இருந்து 17% வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் லிஸ்டிங் பிரீமியம்ங்கிறத தெளிவா காட்டுது. ஆனா மக்களே ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த GMP அப்படிங்கிறது அன்அஃபிஷியல் தான்.
இது பியூர்லி ஒரு சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் மட்டும்தான். ஸோ இதை மட்டுமே வச்சு பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிசினஸ் பார்க்கலாம். லலிதா ஜுவல்லர்ஸ் ஒரு சவுத் இந்தியா ஃபோக்கஸ் ஜுவல்லரி ரீட்டைலர்னு சொல்லலாம். 61 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க இன் 51 cities. கோல்ட் ஜுவல்லரி மட்டும் 92% ரெவென்யூ. Financial year 26 revenue approximately 25,024 crore rupees, 48% year-over-year growth. PAT approximately 1,010 crore rupees, whooping 177% year-over-year growth. ROE 41.6%, ROCE 42.6%. Very strong return ratios. Post IPO PE valuation வெறும் 11.14 times தான். ஜுவல்லரி ரீட்டைல் கம்பெனிக்கு இது ரீசனபிள்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்று, 79% ஜுவல்லரியை இன்ஹவுஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. 2 ஃபேக்டரிஸ் தமிழ்நாட்டில் அண்ட் 816 கைவினை கலைஞர்கள் இவங்களோட குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ்னு சொல்லலாம். ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம்ஸ் மூலியமா 4.7 lakh கஸ்டமர்ஸ் சேர்ந்திருக்காங்க. இது மூலியமா கஸ்டமர் கிட்ட இருந்து முன்கூட்டியே பெறப்பட்ட தொகை, அதாவது கஸ்டமர் அட்வான்சஸ் மட்டும் 5043 கோடி ரூபாய். இந்த 5043 கோடிங்கிறது கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒர்க்கிங் கேபிட்டலா யூஸ் ஆனாலும் கஸ்டமர்ஸ் அவங்களோட மெச்சூரிட்டி டைம்ல ஜுவல்லரியா கேட்கும்போது அதை துல்லியமா விநியோகிக்க வேண்டிய மிகப்பெரிய லையபிலிட்டி கமிட்மெண்ட்டும் இருக்கு. ஐபிஓ ஃபண்ட் 10 நியூ ஸ்டோர் ஓபன் பண்ண இன்வென்ட்ரிக்கு ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. ஆனா மக்களே, இந்த ஐபிஓல இருக்கிற முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ரீஜனல் கான்சென்ட்ரேஷன். இவங்க ஃபுல்லா சவுத் இந்தியாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ இங்க இருக்கிற லோக்கல் ஸ்லோ டவுன் இவங்களோட பிசினஸை நேரடியா அஃபெக்ட் பண்ணலாம். செகண்ட், கோல்ட் பிரைஸ் வாலடைலிட்டி. தங்கத்தோட விலை டெய்லியும் மாறுறதால அது இவங்களோட மார்ஜின் அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டலை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் ஒன், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஹெவி கஸ்டமர் அட்வான்ஸ் ஸ்கீம். இதை ஒரு பெரிய லையபிலிட்டியா அவங்க தொடர்ந்து ட்ராக் பண்ண வேண்டியிருக்கும். இதையெல்லாம் அலசி ஆராய்ச்சி அனலிஸ்ட் பெரும்பாலும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா அப்ளை ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரீஜனல் ஜுவல்லரி க்ரோத் ஸ்டோரின்னு பாராட்டுற அதே நேரத்தில் வேல்யூவேஷன் அக்ரெசிவன்ஸ் அப்புறம் கோல்ட் பிரைஸ் சென்சிட்டிவிட்டியில கொஞ்சம் காஷனா இருக்கவும் வார்ன் பண்றாங்க. ஸோ உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இதுல அப்ளை பண்ணலாமான்னு முடிவு பண்ணுங்க. இந்த 4 ஸ்டோரிஸையும் கவனிச்சா ஒரு பேட்டர்ன் தெரியும். டர்ன் அரவுண்ட், வேல்யூ, டிவிடெண்ட் அண்ட் ரீஜனல் growth. அதானி பவர் ஹை growth ஆனா எக்ஸ்பென்சிவ். ஐடிசி பீட்டன் டவுன் ஆனா டிவிடெண்ட் சேஃப்டி நெட் பிளஸ் ரெக்கவரி பொட்டன்ஷியல். ஓஎன்ஜிசி சீப் போரிங் ஆனா ரிலையபிள் கேஷ் மெஷின். லலிதா ஜுவல்லரி ஃப்ரெஷ் ஐபிஓ ஸ்டோரி, ஸ்ட்ராங் சவுத் இந்தியா பிராண்ட் ஆனா கோல்ட் பிரைஸ் ரிஸ்க கண்டிப்பா கவனிக்கணும். நான் ஃபேக்ட்ஸ், நம்பர்ஸ், அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு லே அவுட் பண்ணிட்டேன். நீங்க உங்க ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோட பேசுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பை.